சண்டே மார்னிங் இன்னைக்கு எங்க வீட்ல சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படின்னா மட்டன் தான். இவங்க எல்லாருமே மட்டன் கிரேவி தான் செஞ்சுக்கலாம்னு எடுத்திருக்காங்க. அர்ஷாக்கு கொஞ்சம் நெஞ்சு சளியா இருக்கிறதுனால அவனுக்கு கொஞ்சம் சூப்பு போட்டு கொடுத்துருவாங்க. எனக்கு மட்டன் சுத்தமா பிடிக்காது. சோ எனக்கு வரைக்கும் நான் எக் கறி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நானே செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டேன். எப்பவுமே நிறைய செஞ்சதா டேஸ்ட் வராது, பட் கொஞ்சமா செஞ்சா சூப்பரா ஒரு டேஸ்ட். இன்னைக்கு ரொம்ப சூப்பரா வந்துச்சு. சோ அந்த ரெசிபி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஹெக் கறி செய்ய ஃபர்ஸ்ட் ஹெக் வந்து வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டா. அதுக்கப்புறம் பேன்ல எண்ணெய் ஊத்தி ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம், கொஞ்சோண்டு சோம்பு போட்டு அது கூடவே வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமா ஆகுற வரைக்கும் வதக்கிட்டு அதுலயே வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. நான் வந்து இங்க 2 எக் தான் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற அளவுக்கு மசாலா பவுடர் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, உப்பு தேவையான அளவுக்கு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு லைட்டா தண்ணி ஆட் பண்ணி விட்டுருங்க. அந்த தண்ணி கொதிக்கும் போது லைட்டா சக்கரையும் போட்டுக்கோங்க. சூப்பரா இருக்கும் டேஸ்ட். இந்த தண்ணி கொதிக்கிற நேரத்துல தான் இந்த அன்னாசி பூவோட ஒரு சின்னதா ஒரு துண்டு கட் பண்ணி அதுல போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சோண்டு சீரகமும் அப்புறம் பெப்பரும் போட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு அடுப்பு ஸ்லிம்லயே வச்சு யூஸ் பண்ணுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இப்போ எக் ஆட் பண்ணுங்க. இந்த மாதிரி கவுத்து போட்டு வைங்க, இல்லனா அந்த மஞ்சக்கரு வந்து கொஞ்சம் உடஞ்சு வந்துடும்ல, அதுக்காக தான். எப்பவுமே எக் ஆட் பண்ணதும் உடனே கிண்டி விட்டுறாதீங்க, ஏன்னா உடஞ்சு போயிடும். கொஞ்ச நேரத்துக்கு அந்த மசாலா மேலே தடவி விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடானதும் மறுபடியும் இந்த மாதிரி திருப்பி போட்டு விட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். இந்த திருப்பி போடுற ஸ்டேஜ்ல கொஞ்சமா கீ ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா எல்லாம் நல்லா எக்ல ஊறி ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. உப்பு மட்டும் கரெக்டா ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப யம்மியா இருக்கும். இன்னும் அந்த பேன்லயே ரைஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும்.